நமஸ்காரம், வணக்கம். சாந்தா பாட்டி சமையல். இப்போ மிளகா சீசன் வந்துடுது. அந்தந்த சீசனில் அந்தந்த சாமான்கள் வாங்கி போட்டால் நமக்கு சௌகரியமாக இருக்கும். சம்மர் சீசனில் மாங்காய் கிடைக்கும், வடுமாங்காய் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி வடுமாங்காய் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஆவக்காயும் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்து போடுங்க. அதே மாதிரி மிளகா நல்லா கிடைக்கும். அதை வச்சு மோர் மிளகா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமா? இதுக்கு தேவையான சாமான்கள்: அரை கிலோ பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தேவையான உப்பு, 1 கப்பு தயிர். இப்போ நான் அரை கிலோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எப்படி மோர் மிளகா போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் போட்டு 1 ஹவர் ஊற வைக்கணும். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா, மிளகா காரமாக இருக்கும், வயத்துக்கு எதனா ட்ரபுள் பண்ணும். அதை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை போட்டால் நன்னா ஆகிடும். வயத்துக்கும் ஒன்றும் பண்ணாது, வாசனையாகவும் இருக்கும். இப்போ மிளகா பாருங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இது காம்பு நீளமாக இருக்குது. ரொம்ப காம்பு நீளமாக இருந்தால் எண்ணெயில் போட்டோன்னா கருகி இதெல்லாம் வீணப்படும். அதனால் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுடணும். சரிங்களா? இது இருக்கணும், இந்த காம்பு இருக்கணும். காம்பு தான் மெயின் அதுக்கு. அதே மாதிரி இப்ப ஃபுல்லா எடுத்துட்டா என்ன ஆகும்? ஃபுல்லா எடுத்துட்டா இந்த மோர்ல ஊறச்ச அழுகி போயிடும். இப்படித்தான் நல்லா ட்ரிம்மா இருக்கும். நல்லா இப்போ மோரெல்லாம் உள்ள போகும். இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். இது கண்டிப்பா இந்த காம்பு இருக்கணும். இதான் ஹைலைட். கொஞ்சம் இருக்கணும், மிச்சத்தை கட் பண்ணி இதை உடனே தண்ணியில கொட்டி அலசிடணும். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதான் அலசி இதை கொண்டு வந்திருக்கேன். தண்ணியில போட்டு அலசி வச்சிருக்கேன். மிளகாய என்ன பண்ணும், இந்த காம்பை அப்படி பிடிச்சிக்கணும். காம்பை பிடிச்சிட்டு இந்த வயத்துல ஒரு குத்தி அப்படி போட்டுட்டோம். ஏன் தெரியுமா? இந்த கேப்ல மோர் உள்ள போய் உப்பு, மோர், மெந்தியம் எல்லாம் போய் சேர்ந்துக்கும். அப்போ மிளகா ரொம்ப நல்லா இருக்கும், ருச்சியா இருக்கும். இந்த பாருங்க, இதே மாதிரி இதை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை இப்படி போட்டு அப்படி போட்டுடணும். கொஞ்சம் ஓட்டம் இருந்தா போறோம். இந்த கேப் வழியா மோர் போயிடும் உள்ள. இந்த பாருங்க, அவ்வளவுதான். பெருசா இருந்தாக்கா இங்க பாருங்க, பெருசா இருந்தா கீரை வேண்டாம், பாதி மட்டும் போட்டா போதும். இது இந்த மாதிரி இருக்கத்த இப்படி போட்டு அப்படி போட்டா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் போடுங்க. இப்போ மோர் மிளகாயெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்றோம்ல, காரமா இருக்கும். ஏன் தெரியுமா? இவ்வளோ கேர் எடுத்து அவ பண்ண மாட்டா. நம்ம மோர், மெந்தியம், உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு திருப்பி அதில் போட்டு அவ்வளோ வசதியெல்லாம் அதுக்கு பண்ணுறோம். அதுக்கு சுஷ்ரூஷா பண்ணினாதான் இந்த மிளகா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டா நல்லாவே இருக்காது, காரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கீழினத்தால் இந்த மோர், உப்பு, வெந்தயத்தோட ரசம் உள்ளே போகும். உப்பு போய் உரைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதனால் காரம் குறையும். வறுத்தங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, மெந்தியத்தை அரைச்சன்னு வந்தாச்சா? இந்த மெந்தியத்தை தயிர் இருக்கு பாருங்க, தயிரில் போட்டு வச்சிடணும். நல்லா மத்தால சிலிப்பிடணும். இது முழுகிற அளவுக்கு விடணும். பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு, கல் இருக்கக்கூடாதுன்னு தான் போட்டு கரைக்கணும்.
ஏன் இது மோராவே பண்ணி நம்ம விடக்கூடாதா? மோரா விட்டா ஒட்டிக்காது. இதுல தயிர் வந்து கெட்டியா இருக்குல்ல, சீக்கிரம் உறிஞ்சிடும். சொச்சத்தை தண்ணியை விட்டு இப்படி விட்டுட்டு இது உங்குற அளவுக்கு இது அப்படி அமைக்க வச்சு விட்டுடணும். சரி, இப்போ இது எவ்வளவு நாள் ஊறணும்? 3 நாள் நல்லா ஊறணும். லைட்டு கலரா ஆகும். இதை என்ன பண்ணணும், மாடியில வெயில்ல நல்ல வெயில்ல காய வச்சுட்டு மறுபடியும் இந்த மோர்ல கொண்டு வந்து போட்டுடணும். இந்த மோர் வந்து இழுக்கிற வரைக்கும் கொண்டு போய் காய வச்சு கொண்டு வந்து போட்டு காய வச்சு போடணும். மிளகா வந்து கலகலகலான்னு காயும். அப்பதான் உள்ள எடுத்து வைக்கலாம். நல்லா காயணும். இல்ல இப்ப காய வச்சதுக்கு அப்புறம் திருப்பி எதுக்கு திருப்பி அந்த மோர் வேஸ்டா தானே அது இழுத்துனா இன்னும் ருச்சியா இருக்கும். காரமே இருக்காது. டெய்லி காத்தால நல்லா கலரி விட்டு அதை மூடி வைக்கணும். கலரி மூடி வைக்கணும். எவ்வளோ கலர்றோமோ அவ்வளோ நல்லது. நல்லா கலர் வந்து லைட்டு கலர் ஆகிடும். இதை வந்து இந்த மோரை விட்டுட்டு தொட்டுன்னு சாப்பிட்டா தேவாமிரதமாக இருக்கும். இந்த ஊறின மிளகாயை எடுத்து வச்சுட்டு நாங்கள்லாம் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, பண்ணி பாருங்க. மோர் மிளகானா லேஸ் இல்லை. இதுக்கு இத்தனை சிசுஷா பண்ணாதான் காரம் இல்லாமல் நல்ல மோர் மிளகா கிடைக்கும். 3 நாள் ஆயிடுத்து. இன்னைக்கு காய வைக்கணும். கலர் பாருங்க, பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் லைட்டு மஞ்சள் கலர் மாறி இருக்கு. பார்த்தீங்களா, லைட் கலராக மாறிடுது. இது நல்லா காய வைக்கணும். இப்போ அந்த மிளகாயை மோர்லேருந்து எடுத்து போட்டுடணும். இப்போ இந்த மோர் என்ன பண்ணணும் நம்ம? இது காஞ்ச உடனே திருப்பி இதில் போடணும். போட்டால் எல்லாம் உறிஞ்சிடும். திருப்பி இது போகிற வரைக்கும் காஞ்சி உறிஞ்சு நிறுத்தினா அதுக்கப்புறம் கலகலா நான் அப்புறமா எடுக்கணும். அந்த மோர் அப்படியே அப்படியே இருக்கணும். இங்கேயே இது காஞ்ச உடனே இதில் போட்டுடணும். இந்த மாதிரி மொட்டை மாடியில நம்ம வெயில் பட எத்தனை நாள் நம்ம காய வைக்கணும்? 4-5 நாள் காய வைக்கணும். போருமா பார்க்கணும். அப்புறம் காயலைன்னா திருப்பி வைக்கலாம். இப்போ இன்னைக்கு மோர் மிளகா காய வச்சோம்ல, 4 நாள் திருப்பி அந்த மோரில் போட்டு காய வச்சு எப்படி இருக்கு பாருங்க. கலர் மாதிரி சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா? இதை இப்போ நம்ம பொறிச்சு காட்டட்டோம்னா இப்போ பாருங்க எப்படி கலகலான்னு இருக்கு. நல்லா காயணும். அதான் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. எண்ணெய் காஞ்சிடுத்து. பார்த்தீங்களா? பொறிக்கலாமா? பாருங்க எப்படி வருதுன்னு. எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பார்த்தாங்களா? நல்லா பொரிஞ்சு விட்டு எண்ணெயை வடிகட்டி இதை வச்சிருங்க. இப்போ நல்லா கெட்டியாக தயிர் சாதம் பிசைஞ்சு இந்த மோர் மிளகாயை தொட்டுண்டு இப்படி சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்கும். இன்னும் கொண்டான்னு கேட்கும். எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ பாருங்க, வெய்ய நாள் வந்துடுத்து. கிடுகிடுன்னு மிளகா வத்தல் போட்டுருங்க. மோர் மிளகா மழை நாளில் போட முடியாது. அப்போ சாப்பிடணும் போல இருக்கும். அதனால் பண்ணி எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ட்ராவலுக்கு சௌரியமாக இருக்கும். மோர் மிளகா உப்புமாக்கு போடலாம். ரொம்ப நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல போய் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.